ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது உசிலம்பட்டி விஜயகுமார். அகில உலக விஞ்ஞானிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மூத்த அமைச்சர் திரு லோகாடியா பிரசாத், நாட்டில் பயனற்று கிடக்கும் பொருட்களை பயனுள்ளவையாக மாற்றி உபயோகிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் இந்த அரிய முயற்சியை செயல்படுத்த பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டிருந்த சூறாவளி காற்று நாளை காலை கேரள கரையை கடக்கக்கூடும். ஆகையால் தமிழ்நாடு கரையோர மீனவர்கள் நடுக்கடலுக்கு சென்று பாதுகாப்பாக தங்குமாறு கீழ்ப்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது. கடுமையான வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு பிரிக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பருவா நாட்டு முன்னாள் அதிபர் திரு வருவா செல்வா இன்று காலை பூர்ண குணமடைந்து அகால மரணமடைந்தார். இவர் இறப்பது இதுவே முதல் தடவையாகும் என்று அந்நாட்டு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டு கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம். மீண்டும் செய்திகள் நாளைக்கு டைம் இருந்தா பார்க்கலாம். சுப்பிரபாதங்கிற பேர்ல சங்கூதரா சரி, செய்தி வேற வாசிக்கிறேன்றா தேவையா? இப்பொழுது ஒரு விளம்பரம். மூச்சுக்கு புதுமணம் ஊட்டும் க்ளோஸ்அப். நிஜமாதான் உங்கள் பற்களை பளிச்சிட துளக்குகிறது. பேசுதே புன்னகை க்ளோஸ்அப், நம்பிக்கை வசப்புது மனம் வீசவே க்ளோஸ்அப். உலகில் வா உலகில் வா, மூச்சுக்கு புதுமணம். விளம்பரத்தை தொடர்ந்து பார்த்தேன் ரசித்தேன் படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். தின்னாதே தின்னாதே நீ தின்னாதே தின்னாதே தின்னாதே. எந்த கசுமாலண்டா என்ன துண்ணாதேன்னு சொல்றது? உன் மூஞ்சில என் கைய வைக்க. ஒரு வாரம் ஜுரத்துல ஒண்ணும் துண்ணாம உடம்பு துரும்பா இழைச்சிருச்சு. இப்பதான் ஒரு வா துண்ணலான்னு உட்கார்ந்தா துண்ணாதேங்கிறான். சொல்ற பேமானி தில்லு இருந்தா வெளியே வாடா, மென்னி திருகிடுற. இன்னொரு தடவை குரல் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். தேவையாட ஏதோ காமன் மக்களை சந்தோஷப்படுத்தின மாதிரி ஆச்சு, பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஆச்சுன்னு நினைச்சேன். அதை புரிஞ்சுக்காம நம்மள வாழ்த்திட்டு போறாங்க. இங்க பாத்தியா எப்படி நம்ம அயனிங் பேச்சு மாத்திரியா? சரி, லயன்ஸ் கிளப் சேர்மன் உங்க கின்னஸ் ரெக்கார்டுக்கு அரேஞ்ச் பண்றாரு, என்னாச்சு? அதை விடுறா, பாவம் அவர் எனக்காக எவ்வளவு ட்ரை பண்ணாரு. ஆனா மத்த மெம்பர்ஸ்லாம் வேணான்ட்டாங்க. ஏன்? ஏதோ ஒரு ஜோடி தொடர்ந்து 30 மணி நேரம் முத்தம் கொடுத்து போறாங்களாம். அதையே செலக்ட் பண்ணுவோம், நியூஸும் கவர்ச்சியா இருக்கு, ஸ்பான்சரும் அதுக்கு தான் கிடைக்கான்ட்டாங்க. என்ன பண்றது? நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், பஸ்ல கிளம்புனா நம்ம கெட்ட நேரம் நமக்கு முன்னாடி பிளைட்ல போய் நிக்குது. இது நேத்தே செல்வத்துக்கு சொல்லிட்டேனே, சொல்லலையா? எங்கடா அவன்? அவன் காலையிலே கோயிலுக்கு போயிட்டான். கோயிலுக்கா? ஆச்சரியமா இருக்கு. டேய், நம்ம வால் கிளாக்ல மணி 9 போகுது, இன்னும் அவனை காணோம். ஏன்டா இப்படி மூச்சு வாங்குற? ரோட்ல இருந்து நிக்காம ஓடி வர. என்னது நிக்காம ஓடி வரியா? ஏன்? நின்னா ஓட முடியாதுல. கேள்வியா பாரு, வீட்டுக்காரர் வர்றாரா? ஐயோ, அட பாவி, சொல்லக்கூடாதா? ஏய், யாரும் பேசாதீங்க, சத்தம் போடாத, வீட்டுக்குள்ளே இருந்துருவோம். ஐயோ, இதை விட்டுமாடா. நாங்க வீட்டுக்குள்ள இல்லையே. ஏய், வீட்டுக்காரன் வந்து கதவு திறங்கடா. அவங்க அப்பவே போயிட்டாங்க, நான் பார்த்தேன். மாமி கடைக்கு போறத பாத்துட்டு தான்டா வரேன். ஐயோ ஐயோ, இப்ப வர முடியல இல்லையா? சரி, எங்க ஆளை காணோம், போயிட்டாரா? ஏண்டா, ஒழுங்கா வாடகை தான் தரமாட்டீங்க, வீட்டுக்காரங்கிற மரியாதை கூட தரமாட்டீங்களா? எவ்வளவு நேரம்டா கதவை தட்டுறது? சார், இது உங்க வீடு, உங்க கதவு, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் தட்டலாம். அது எந்த நாய் வந்து தப்பு சொல்லும்? நக்கலா? உங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லுமுடா. சரி, அது போட்டோம். எனக்கு தெரிஞ்சவருக்கு வேண்டிய பையன் ஒருத்தன் வர சொல்றேன்.
தங்கறதுக்கு ஒரு 3 நாள் இடம் கொடுங்க. நல்லா இருக்க, கண்டவனோட எங்களால தங்க முடியாது. சரி, அப்ப நீங்க வெளில போயிடுங்க, நான் அவனை தங்க வச்சுக்கிறேன். தங்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க யார் சார்? இது உங்க வீடு, உங்க இடம். நீங்க யார வேணாலும் தங்க வைக்கலாம். வர சொல்லுங்க சார். அட பாவி. பயல வர சொல்றேன். சூப்பர் பல்டிடா. பின்ன பல்ட் அடிக்காம என்ன பண்றது? நாம என்ன ஒழுங்கா வாடகை கொடுத்தா தங்கி இருக்கோம்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? 3 நாள் சொல்லி உள்ள வரவன் நம்மள அடிச்சு துரத்திட்டு முழுசா டேரா போற பிளானா இருக்குமோ? நான் விட்டுருவேனா அப்படின்னு நான் குடுக்குற சவுண்ட்ல அவன் ஜெட்டியே காணும், அண்டர்வேர் காணும், ஓடிட மாட்டான். ஜுராசிக் பார்க் தமிழ்ல எடுக்கலாம்டா. ஹேய் கணேஷ்டா. டேய், நீ எப்பட மெட்ராஸ் வந்த? வீட்டுக்கார் உனக்கு தான் தங்கறதுக்கு இடம் கேட்டாரா? வாடா உள்ள வா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ எப்படி இருங்க? மாமா பார்க்கலான்னு மெட்ராஸ் வந்தேன். என்னது, மெட்ராஸ்ல உனக்கு மாமா இருக்காரா? அப்புறம் அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு, கையில சுத்தமா காசு இல்ல. என்னடா செய்யுதுன்னு முடிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது வேலை பார்த்து காசு பொருட்டி ஊர் போடான்னு சொல்லி ஒருத்தர் இங்க கொண்டு வந்து விட்டாரு. இப்ப உங்களை எல்லாரும் பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம்? நாங்க நல்லா இருக்கோம்டா. என்னடா நல்லா இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. வீட்டு விட்டு வந்து இப்படி கஷ்டப்படணுமா? ஓ, வீடு இப்படி இருக்கிறத வச்சு சொல்றியா? மெட்ராஸ்ல பேச்சுலர்ஸ் ரூம்லாம் இப்படி இருந்தா தான் மரியாதை. மத்தபடி நாங்க நல்லா தான்டா இருக்கோம். எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் யார்கிட்ட ஒர்க் பண்றா தெரியுமா? மியூசிக் டைரக்டர் யுவராஜா கிட்ட. யுவராஜா கிட்டியாவா? ஆமா, அவரோட ஒரே அசிஸ்டன்ட். வலது கை இடது கை ரெண்டும் நான் தான். அப்படியா? ஆமா, மியூசிக் பண்ற வீட்டுல ஒரு ஹார்மோனி கிட்டார் எதுவும் காணும்? அது ரிப்பேர் கொடுத்துருக்கேன். இவன் காலேஜில் படிச்சிட்டு இருக்கான். எக்ஸாம் முடிஞ்சதும் கலெக்டர் ட்ரைனிங் போயிடுவான். செல்வம், இந்த மாசத்துக்குள்ள நீ ஃபீஸ் கட்டலனா அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது. ஆமாண்டா, எக்ஸாம் எழுதிட்டேன்னா கலெக்டர் தான். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் மிமிக்ரியில கின்னஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். யாய் பொதுமக்களே, இன்றைய குழுக்கள் என்ன தெரியுமா? தமிழ்நாடு பம்பர் 1 கோடி, ஆந்திரா பம்பர் 2 கோடி. ரொம்ப சந்தோஷம்டா. ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி தப்பா பேசினப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? சரி கணேஷ், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமா, அவனும் ஸ்டுடியோக்கு போகணும். நீ குளிச்சு ரெஸ்ட் எடு. ஈவினிங் வந்து ஃப்ரீயா பேசுவோம். வரும் என்ன? அப்புறம் நீ ஒன்னும் உடனே ஊருக்கு போக வேண்டாம். இருந்து மெட்ராஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மெதுவா போலாம். என்ன? சரி, ஓகே, வரேன்டா. குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கீழே இருக்கு, சாயங்காலம் பாருங்க.